கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, christsquare.com வியூவர்ஸ் உங்கள் யாவரையும் கோயில்பட்டி ஹெவன்லி ஜாய் ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பாடல் பிறந்த வரலாற்று பின்னணியத்தை அறிந்து நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை கிரைஸ்ட் ஸ்கொயருக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் அநேக பாடலுடைய பின்னணியத்தை, அது எந்த சூழ்நிலையிலே எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி பக்தர்கள் அந்த பாடல்களை உருவாக்கினார்கள் என்று நாம் அதை கற்று அந்த பாடலை நாம் பாடி நீங்களும் அதோடு எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் எங்கள்கிட்ட தொலைபேசியின் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி ஒரு பாடலின் பின்னணியத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த வாரங்களில் அந்த பாடல்களை நாங்கள் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு பாடல் பின்னணியம் தெரிந்திருக்கும் என்றால் அதை எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த பாடல்களை நாங்கள் பின்பு வருகிற நாட்களிலே நாங்கள் அந்த பாடல்களை பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம மகிழ்ச்சியோட நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. சில பாடல்களின் பின்னணியத்தை அறிந்து நாம் மகிழ்ச்சியோட இந்த வேளையில் நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்திலேயே மிக ஆழமான கடல் பரப்பை விட ஆழமான பகுதின்னு சொல்லப்படுகிற சவக்கடல் பரப்பில் நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு பெரியவர் கையிலிருந்து வேதாகமம் தவறி விழுகிறது. ஒரு சிறியவனை எடுத்துத்தா என்று சொல்லி அவர் கேட்கிறார். அந்த சிறுவன் அது எடுத்து தர முயலும் பொழுது அந்த பெரியவரின் உயிர் அவரை விட்டு பிரிகிறது. தன் வாழ்நாள் முழுவதும் வேதத்தோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்த அவர் வேதத்தை பிரிந்த சூழ்நிலையிலேயே அவர் உயிரும் பிரிகிறது. இந்த துயரமான சம்பவம் நடந்தது எப்போ தெரியுமா? 1997 ஆண்டு 9வது மாதம் 17ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு நடந்தது. யார் இந்த பெரியவர்? வேதத்தோடு ஒன்றி வாழ்ந்தாரே, யார் இவர்? அவர் இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவ இசை கலைஞர்களில் சிறந்த ஒரு கலைஞர். அவர் யார் தெரியுமா? கிரேஸ் லாட்ஜ் ஆர்கெஸ்ட்ரா வைத்திருந்த சத்யா அவர்கள். இந்த பேர் கூட உங்களுக்கு தெளிவாக தெரியலையா? ஹெலன் சத்யா இசைக்குழுவை உருவாக்குனவரே அவர் தாங்க. அவரோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். 1925ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தூத்துக்குடி அருகில் உள்ள சேர்வைக்காரன் மடத்தில் பிறந்தவர். அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான், உண்மைதான். இசை மேலே அதிக நாட்டம் கொண்டவர். லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் படித்து பெரிய பட்டமெல்லாம் வாங்கி இசையில் அதிக நாட்டத்தோடு அவர் இருந்தார். சென்னையில் அவர் தாம்பரம் கல்லூரியில் படித்தார். பின்பு அங்கேயே சினிமா துறையில் நுழைந்து சினிமா பாடல்களுக்கு அநேகமாக இசையமைத்தார். ஆனால் அவரோட குடும்பத்திற்கு அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரராக மாற வேண்டும் என்பது விருப்பம். ஆகிலும் அவர் ரட்சிக்கப்படாமலே இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை தொட்டார். அது எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஒரு சினிமா பாடலுக்கு இசையமைக்க வேண்டி இருந்தது. அதற்காக ரெக்கார்டிங்க்கு அவர் போகும்போது அங்கே உள்ள இசைக்கலைஞர்கள் எல்லாருமே குடி போதையில் இருந்திருக்காங்க. இவர் இசை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு போகும்பொழுது அவங்கெல்லாம் குடி போதையில் இருந்தனால இவரால் அந்த இடத்துல அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியல. அப்போ மனதுக்குள்ளதாக ஒரு உறுத்தல் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆண்டவர் அவரோடு பேசினார். சங்கீத புத்தகத்திலே 1வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி, துன்மார்க்கர் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் நீ இருக்க வேண்டும்ங்கிறத ஆண்டவர் மனதில் பேசுகிறாரு. அன்னைக்கே அவர் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு ஒன்று வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவ பாடல்களை பாட ஆரம்பித்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து இந்திய தமிழக கிறிஸ்தவ உலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக அந்த ஹெலன் சத்யா ஆர்கெஸ்ட்ரா இருந்தது. இப்போ எதுக்கு இவரை பற்றி சொல்கிறேன்? உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் இல்லை? எல்லா நாளுமே நம்மளோட நிகழ்ச்சி ஒரு ஆரம்ப பாடலோட, ஒரு துதி பாடலோட, ஒரு வணக்க பாடலோட ஆரம்பிக்குது இல்லையா? இன்றைக்கும் அவர் வணக்க பாடலோடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஹெலன் சத்யா ஆர்கெஸ்ட்ரா எப்பயுமே அவங்களோட ஆர்கெஸ்ட்ராவில் ஆரம்ப பாடலாக ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஸ்பெஷலான பாடல். ஒரு முறை அவங்க வேலூர் பக்கத்தில் காட்பாடி அப்படிங்கிற இடத்துல கூட அந்த பாடலை பாடாமல் அவங்க ப்ரோக்ராம் நடத்திட்டாங்களாம். அங்கே உள்ள ஆடியன்ஸில் ஒருத்தரே வந்துட்டு என்னங்க இந்த பாட்டை பாடலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உங்களுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் என்ன பாட்டுன்னு. அந்த பாடலை தான் இன்றைக்கி நாங்கள் பாட போகிறோம். ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 அப்படிங்கிற ஒரு அருமையான பழைய கிறிஸ்தவ பாடல். 1வது பாடலாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதியுங்கள். இசுராஜனின் திருவாரிக்கு சரணம்
சரணம் சரணம் சரணம் இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 பார்ப்போற்றும் துய துய தேவனே மெய்ராஜனே எங்கள் நாதனே பயம் யாவும் நீக்கும் துணையானீரே சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 வேந்தனே இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே இளை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்மா சரீரத்தை படைப்பீரே சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 சித்தம் செய்ய அருள் தாருமே எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பேன் மனதார உம்மை என்று போற்றுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் 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 இசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 ஆத்மநாதனின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம்
தன்னுடைய சொந்த ஊரிலேயே இளநிலை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு 1967ஆம் ஆண்டு அந்த சகோதரனுக்கு கிடைத்தது. ஆனால் சில மனிதர்களுடைய சூழ்ச்சி பொறாமையின் நிமித்தமாக அந்த வேலையே பறிபோய் விடுமோ என்று நினைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த சகோதரனுக்கு வர வேண்டிய ஊதியமும் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது சேகரத்தின் குருவானவர் அந்த தலைமை ஆசிரியரை அழைத்து கூறினார், இந்த சகோதரனை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர் அன்று கூறினார். இந்த வார்த்தை தலைமை ஆசிரியருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. ஏனென்றால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியரை மிகவும் நேசித்தபடியினால், அவருடைய செயல்கள் தலைமை ஆசிரியருக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தபடியினாலே அவர் அவ்வாறு வருத்தமுற்றார். நேரடியாக அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு சென்றார். உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சேகர குருவானவர் சொல்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கூறினார். முழு குடும்பமும் துக்கத்தில் ஆழ்ந்து போனது. தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஐயோ, ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தானே, அதையும் விட்டுவிட்டோமே, என்ன செய்வதென்று மிகுந்த துக்கம். முழு குடும்பமும் மிகுந்த துக்கத்தில் அமிழ்ந்து போனது. அந்த இரவிலே தன்னுடைய கட்டிலே படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தூங்காமல் மௌனமாக ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவரே, உமக்காக நான் பாட ஆரம்பித்து விட்டேன் அப்பா. உம்மை பற்றி பாடினால் அது மட்டுமே எனக்கு போதும். இந்த உலகத்தில் நீர் வாழும்போது எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தீர், எனக்கும் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டார். அப்பொழுது எனக்கு வேலை போய்விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பரவாயில்லை ஆண்டவரே, கொல்கதா மலையிலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட அந்த கல்வனுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் கொடுத்திரே, எனக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் தாரும் என்று சொல்லி பாடல் வரிகளை யோசித்து கொண்டே இருந்தார். உடனே எழும்பினார். சமையலறைக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை வைத்து முழு பாடலையும் எழுதினார். பாடலை எழுதி முடிப்பதற்குள் அருமையான ராகத்தை அந்த பாக்கியநாதன் சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அன்று பிறந்த பாடல்தான் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆம், இந்த உலகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடக்கூடிய அந்த கிருபையை தவிர வேறு என்ன இருக்கிறது? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை கழுவினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ஏன் அந்த பரலோக வாழ்க்கையை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் இந்த பாடலை பாடப்போகிறோம். அருமையான வியூவர்ஸ், நீங்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். செந்நிறலின் உள்ளம் கழுவிடுமே, வாரி எனக்கு
தொடர்ந்து பாடல் பிறந்த கதை என்பதான இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடலின் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்தையும், அந்த பாடல் எப்படி இயற்றப்பட்டது என்பதான காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட ஒரு பாடலின் பின்னணியில் உள்ள ஒரு காரியங்களையும், அந்த பாடலை யார் இயற்றினார் என்பதை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலை இயற்றியவர் சங்கரங்கோயிலை சார்ந்த அருள் திரு பரமானந்தம் அவர்கள். இவர் 1873 ஆண்டு பிறந்தார். அது மாத்திரமல்ல, 1960 ஆண்டு வரையிலும் இந்த உலகத்தில் இவர் ஜீவித்தார். இவர் ஜீவித்த நாட்களில் முழுவதும் அநேக கிறிஸ்தவ பாடல்கள், அநேக கீர்த்தனைகளை எழுதியுள்ளார். திரு பரமானந்தம் அவர்களுக்கு வேதத்தை குறித்ததான ஒரு ஞானமும் கிடையாது. இவர் எந்த ஒரு இறையியல் கல்வி அல்லது எந்த ஒரு இசை ஞானமும் இல்லாத ஒரு மனிதர். ஆனாலும் கூட 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ கீர்த்தனைகளை இவர் இயற்றியுள்ளார். 14 புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாது 7 முறை இலங்கை மற்றும் பர்மா பகுதிகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இவர் கடந்து சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் எழுதிய இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்க போறோம். இந்த பாடல் தன்னைத்தானே பார்த்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இவர் இயற்றியுள்ளார். இந்த பாடல் அநேக சுப விசேஷங்கள் மற்றும் திருநாட்களில் பாடப்படுகிற ஒரு பாடல். இந்த பாடல் இயேசுவின் அன்பை குறித்ததான ஒரு பாடல். அந்த பாடல்தான் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பாட நீங்க கேளுங்க. நித்தியமா
செய்தவர் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி நன்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு இந்த வேளையும் அவரோடு தங்கினார். இந்த வேளையும் அவரோடு தங்கினார். ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு இளம்பெண் திடீரென மரித்து விட்டாள். குடும்பத்தினர் அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிற வேளையில் திடீரென அப்பெண்ணின் தாயார், நம்முடைய துக்கமான நேரத்தில் இயேசு ஒருவரே நமக்கு போதுமானவர், இயேசு போதுமே இயேசு போதுமே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம் என்று கூறினது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இயேசு ஒருவரே நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், நம்முடைய இன்பமான நேரத்திலும் நம்முடைய துக்கமான நேரத்திலும் அவர் ஒருவரே போதுமானவர் என்கிறதை இப்பாடல் மிக அருமையாக வெளிப்படுத்துகிறது. இப்பாடலை இயற்றியவர் அருமை சகோதரர் பிரகாஷ் ஈசுவடியான் அவர்கள். அவர்கள் தங்களுடைய சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவருக்காக வளர்க்கப்பட்டவர். வாலிப பிராயத்திலும் கிறிஸ்துவுக்கு வாலிபர் என்கிற இயக்கத்தில் இணைந்து ஊழியங்களை செய்து அநேகரை ஆண்டவருக்கு வழிநடத்தியவர். ஒரு நாள் தன்னுடைய துணைவியாருடன் தன்னுடைய நற்செய்தி கூட்டத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது அவர் உள்ளத்தில் எழும்பிய ஒரு பாடல் வரி, இயேசு போதுமே. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு ஒருவரே போதுமானவர் என்கின்ற ஒரு வார்த்தை அவர் உள்ளத்தில் தென்பட்டது. கிறிஸ்தவ உலகத்திற்கு இயேசு ஒருவரே போதுமானவர் என்கின்றதை உணர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பாடலை எழுத ஆண்டவர் அவர் உள்ளத்தை ஏவினார். அப்போது பிறந்த பாடல்தான் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்கின்ற பாடல். மனிதர் நம்மை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும் இயேசு ஒருவரே போதுமானவர். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு ஒருவரே போதுமானவர். யார் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே எல்லா சூழ்நிலைகளும் இயேசு ஒருவரே போதுமானவர் என்கின்ற நம்பிக்கையோடு பாட முடியும். நாம் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்து இயேசு ஒருவரே, இயேசு போதுமே என்று பாடுவோமா இப்பாடலை?
சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார் அமர்ந்த தண்ணீரங்களை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மாமிசமழுகி நாளிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாளிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அடுத்தபடியாக இப்பொழுதும் ஒரு சுவாரஸ்யமான பாடலை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் எப்படி இயற்றப்பட்டது என்பதான காரியம் அது கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் கூட 10 வருடத்திற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்பதான ஒரு ஆல்பத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பாடல். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இந்த பாடல் அவ்வளவாக பிரபலமாகவில்லை. சமீபத்தில் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக ஃப்ரெட்டி ஜோசப் என்பதான ஒரு பாஸ்டர் அவருடைய ஆல்பத்தில் இந்த பாடலை வெளியிட்டார். அப்பொழுது இந்த பாடல் அநேகரை தொட்டது. இந்த பாடலின் மூலமாக அநேகர் ஆறுதல் பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட சமீப காலத்துல ஸ்ரீஜித் ஆபிரகாம் என்பதான ஒரு தேவ ஊழியர் அவர் தனது ஆல்பத்தில் இந்த பாடலை அவர் பாடும்போது அது அநேக உள்ளங்களை அது தொட்டது. இந்த பாடலின் வரிகளை கேட்கும் போது அநேகர் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நேராக அவர் இருதயத்தை திருப்பக்கூடியதான ஒரு பாடலாய் இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல் தான் என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். இந்த பாடலை நாங்கள் பாட எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள்.
என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அது 1974 வருடத்துல, ஹே கங்க்ராச்சுலேஷன் சாம்ராஜ், நீ அழகா முதுகலை பட்டத்தை முடிச்சிட்டியே அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருந்த சூழ்நிலை. யார் அந்த சாம்ராஜ்? தன்னோட 20வது வயதுல 1973ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த சாம்ராஜ். அவர் 1974ஆம் வருடத்திலேயே படிப்பெல்லாம் முடித்த பொழுதிலும் அவருக்கு வேலை கிடைக்காததினால் மிகுந்த வருத்தத்தோடு காணப்பட்டு அவர் வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில சென்னை மெரினா கடற்கரையில உள்ளம் ஒடிந்தவராய் அந்த கடற்கரையே பார்த்து கொண்டிருந்த வேளையில அவர் நண்பர் ஜூலியஸை பற்றி ஒரு நினைவு வருகிறது. ஒரு நாள் இரவு இருவரும் ஒரு கேளிக்கை விடுதிக்கு சென்ற பொழுது அவர் நண்பர் தன் வாழ்க்கையை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய நண்பர் குடிப்பழக்கத்திற்கு விளையாட்டாக அடிமையாகி பின்பு அவருடைய குடல் வெந்து அவர் பட்ட பாடுகளை சொல்லி அழுதிருக்கிறார். இது சாம்ராஜிற்கு அந்த சூழ்நிலையில வரவே மிகவும் பாரத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது ஊழியத்திற்கு சென்று அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த வேளையிலே அவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவோட ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் அவர்கள் நண்பர் சாம்ராஜ் அவர்களை தான் ஊழியம் செய்யும் இடத்திற்கு பாடல் ஊழியம் செய்ய அழைப்பு விடுக்கிறார்.
இவர் பாடல் அழகாக பாடுவதால் அவருடன் சென்று அந்த பாடல் ஊழியத்திற்கு செல்லுகிறார். சரி, இந்த பாடல் எப்படி பிறந்தது? இப்பொழுது நாங்கள் பாட போகிற பாடல் ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் அவர்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று நண்பர் சாம்ராஜ் அவர்களை அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் எழுதின பாடல் தான் பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே என்று. என் வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேணும், அந்தரங்க வாழ்க்கையிலே நம் பரிசுத்தம் வேணும், வெளியில மாத்திரம் காணப்படாது, அந்தரங்க வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிற வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் என்று சொல்லி சகோதரர் சாம்ராஜ் அவர்கள் இந்த பாடலை எழுதினார்கள். அதன் பின்பு அந்த கூட்டத்திலே அது கருத்து பாடலாக பாடப்பட்டு பின்பு தமிழகம் முழுவதும் அந்த பாடல் பிரசித்தம் பெற்றது. இன்றும் அந்த பாடலில் நாங்கள் பாட இருக்கிறோம். பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே என்ற அருமையான பாடல் நாங்கள் பாடும் பொழுது எங்களோடு இணைந்து நீங்களும் பாட வாருங்கள். கர்த்தரை துதிப்போம். பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரமதரிசனம் பாருமே தேவா பரிசுத்தமாக்கிடுமே. பரமதரிசனம் பாருமே தேவா பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும் பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும் பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். பொதுவாழ்வு என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். பொதுவாழ்வு என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்தி பரிசுத்தம் தந்திடுவே.
உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வீர். தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வீர். வல்லமை தரித்து வாழ்ந்திட என்று ஆமாவை தந்திடுமே. வல்லமை தரித்து வாழ்ந்திட என்று ஆமாவை தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும் பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். இப்பொழுது நாம் ஒரு பாடலின் பின்னணியத்தை நாம் அறிய போகிறோம். இந்த பாடல் எல்லா திருச்சபைகளிலும் பாகுபாடின்றி பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிற பாடல். இந்த பாடலை இயற்றியவர் கோயில்பட்டியை சேர்ந்த பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள். அவர்கள் சிறு வயதிலே போலியோ அட்டாக்கின் நிமித்தமாக தன்னுடைய கால்கள் பலவீனப்பட்டு அவர்கள் நடக்க இயலாதபடிக்கு, அவர்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் அவருடைய வாலிப பருவத்திலே ஆவியானவரை அவர்கள் வல்லமையாக அவர்கள் பிடித்து கொண்டு வேதம் ஜபம் என்கிற அந்த அடிப்படையிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்தார்கள். இவருடைய தகப்பனார் பாஸ்டர் ரவி கோமஸ், இவர்கள் ஒரு அரசாங்க வேலையிலே அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியத்தில் உள்ளவர்கள். இவர்கள் அரசாங்க வேலையில் இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் ஒரு தீர்மானத்திற்குள் வந்தார்கள். நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கோயில்பட்டி பட்டணத்திலே இயேசு நம்மோடு என்கிற திருச்சபையை ஆரம்பித்தார்கள். இந்த திருச்சபையில் புதிய புதிய ஆத்துமாக்கள் அங்கே வர ஆரம்பித்தார்கள். நல்ல ஒரு அற்புதமான பாடல் ஆராதனைகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்கள் நல்ல சிறந்த பாடல் ஆராதனையோடு வேத ஆராய்ச்சி கூடுகையும் நடத்த ஆரம்பித்தார்கள். காலம் சென்றது. சில வருடங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்கள் கடந்து விட்டார்கள். உடனடியாக அவர்களுடைய 3 பிள்ளைகள் பாஸ்டர் அண்டன், பாஸ்டர் ஜெகன், பாஸ்டர் ரீகன், இவர்கள் 3 பேருமாக ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து ஆரம்பித்தார்கள். ஆனால் பாடல்களை இயற்றி அநேக வாலிபுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய பாடலாயிருக்கிறது. அவர்கள் இயற்றின பாடல்தான் எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஒருவேளை தன்னுடைய கால்கள் இழந்து அவர்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில கூட ஆண்டவரை உயர்த்தி என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் உலக அளவில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பதாக பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோம்? நம்முடைய உயிருள்ள வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம், சாதிப்போம். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
இவ்வளவு நேரமாக மகிழ்ச்சியோடு பாடலின் வரலாற்றை அறிந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடி மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் christchoir.comல ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடல் பிறந்த வரலாற்றினை அறிந்து ஆண்டவரே, பக்தர்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே பாடல்களை இயற்றி அந்த பாடலின் பின்னணியத்தை நாங்கள் அறிந்து இந்த வேளையிலே நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த christchoir.com ஃபேஸ்புக் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே உம்மை துதித்து பாடினோம், உம்முடைய உயர்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தினோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியான பாடல்களை பாடினோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து பாடினோம். உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களின் கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்களை மாற்றும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய அன்னிணைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.